ஹாய் மக்களே, இன்றைக்கி ஹைதராபாத்தில் எங்கே போகலான்னு பார்க்கலாமா? ஹைதராபாத்தில் ஒரு எக்ஸிபிஷனுக்கு தான் போயிருந்தோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குட்கட்பள்ளியில் அந்த இடத்துல போட்டிருந்தாங்க. சரி போய் தான் பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அங்கே போனோம்னா டிக்கெட்டு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு 100 ருபீஸ், 300 ஆச்சு. அதுக்கப்புறம் உள்ளே போனோம்னா அது ஃப்ளைட்டே கிடையாது. சும்மா ரெண்டு பக்கமும் ஒரு ஷீட்டை போட்டு சும்மா சீட்டு மாதிரி போட்டு நம்மளுக்கு ஃப்ளைட்டுன்னு காட்டிட்டாங்க. அதுக்குள்ளே போய் இறங்கி உள்ளே போனோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூயார்க் சிட்டி ஆட்டம் ஃபாரின் டைப்பில் உங்களுக்கு ஃபோட்டோஸ்லாம் நிறையா போட்டு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி நிறைய போட்டிருந்தாங்க. அங்கே நின்று நிறையா பேர் ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க. அதே மாதிரி கொஞ்சம் ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டு உள்ளே நிறைய ஷாப்பில் வச்சுருந்தாங்க. எக்ஸிபிஷன் பார்த்தா எப்பயுமே ரேட் கம்மியாக தான் இருக்கும்னு நம்ம ஊர் பக்கம் பேசிக்குவாங்க. ஆனால் இங்கெல்லாம் அதே ரேட் தான். எக்ஸிபிஷனுக்கும் வெளியே இருக்கிறதுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அதுக்கப்புறம் இங்கே நிறைய ட்ரெஸ் கடை இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்ற கடை தான் முக்கியமாக. நம்ம எங்கே போனோம் சாப்பிட்றது தானே ஃபஸ்ட்டு பார்ப்போம். பார்த்திங்கன்னா அப்பெல்லாம் இருந்துச்சு, பஜ்ஜி, போண்டா. அதுக்கப்புறம் நிறையா ப்ளே ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்துச்சு. சர்வீஸை கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் அங்கேருந்து கொஞ்சம் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் நேரம் சர்வீஸை அங்கே இருக்க இதில் விளையாட வச்சுட்டு மேலே உள்ளே போனோம்னா மசாலா பொரியும் அதுக்கப்புறம் அப்பளமும் விற்றுட்டு இருந்தாங்க. போனோன்னா அப்பளத்தை ஒன்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் மசாலா பொரி ஒன்று வாங்கிட்டு நாங்கள் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இது முடிஞ்சதுக்கப்புறம் ஹோட்டல் போய் ஒரு நானு சிக்கன் நல்லா சாப்பிட்டு இது மாதிரி ஹைதராபாத்தில் ஏதாச்சும் வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வியூஸ் தான் போகுது, ஆனால் சப்ஸ்கிரைப் வரல. ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ண மாதிரி இருக்கும். பாய்.